நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். வீட்டில் சாப்பாடு கூட இல்லாத நிலைமைக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஐயா தான் எனக்கு அரிசி மூட்டை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போய் நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்றோம். அதே மாதிரி யார் வந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அரிசி மூட்டை கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கு. நான் 6 7 வருஷமா கண்டிப்பாக பண்ணுவார். என்ன காரணம்னா மனசு நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி வந்தா வயிறார சாப்பிட்டு போகலாம். அது மெயின். அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா இந்த வலி அந்த வலின்னு வந்தா இங்க வந்து போகும்போதே அது ரிலீஃப் ஆன மாதிரி தான் ஒரு இதுல போவேன். நானே ரொம்ப முடியாம இப்ப கூட ஒரு 6 மாசமா வேற மாதிரி ஏதோ காத்து சேக மாதிரி இருந்துச்சு. இங்க வந்த உடனே கொஞ்சம் தெளிவாகி நல்லா இருக்கேன் இப்ப நான். அது மாதிரிலாம் அந்த திருப்தி இருக்கு. கண்டிப்பா மாறிடுது. ரொம்பவே மாறிடுது. Good afternoon, everybody. Mr. Ravi Rao lives in America. He gives the compliments. He gives the compliments to Porur Ayya Kovil. On 25th, 2026, 25th January, he comes to Porur Ayya Kovil. He gives the compliments to everybody on that who comes to this Kovil. He gives the compliments like grocery items, rice, sweets, and gift boxes. Like that is everybody is give this. After that, he will visit the everybody who comes on that day. He is everybody to give the compliments to everybody, and then who give the gift to Ayya Kovil. That amounts also everybody. ஐயா போரூர் ஐயாக்குலேருந்து பேசுகிறேன். நான் மக்களுக்கு வருஷம் வருஷம் புடவை கொடுத்துட்டு இருப்பேன். இந்த வருஷம் புடவை தரல. ஒரு மக்களுக்கு 5 கிலோ அரிசியும் ஒரு லட்டு ஒரு ஸ்வீட்டு பாக்ஸ் ஒன்று தந்துடுறோம். ஆனால் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தாய்மார்கள் 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். இந்த அரிசி பருப்பெல்லாம் அமெரிக்காவில் ரவி ராவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும் நம்ம கோயிலுக்கு வர மக்களுங்க போரூரில் வர கோயிலுக்கு வர மக்கள் சேர்ந்து எல்லாமே மக்களுக்கு பொது சேவை பண்ணுறாங்க. என்னோட கிடையாது, மக்கள்கிட்ட கேட்டு மக்களுக்கு தர்மம் பண்ணுறேன். இந்த கொடுத்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப நன்றியா ஐயா உனியா. எங்கேருந்து வரீங்க? சொல்லுங்க. எங்கேருந்து வரீங்க? ஒரு ஊரை பக்கம் திருச்சி கேரளம் அண்ணா நகர் சாந்திகார் அண்ணா நகர் புத்தூர் தாங்க டாக்டர் பாருங்க. என்ன பிரச்சனை? எவ்வளோ நாளா? இந்த கால் வலிக்கு தான் கேட்டேன். குறைஞ்சிருக்கா கேக்குறாங்க. என்னது குறைஞ்சிருக்கா குறையா? குறைஞ்சிருக்கா? கையை என்ன பண்ணுது பாருங்க. சொல்லுங்க. வலிக்கல, உட்கார்ந்து இருக்கையில வலிக்கும். எண்ணிக்கையில வலிக்க சொல்லுங்க. உண்மையா இல்ல, உண்மையா இல்ல. நாராயண அதுல இல்ல. உங்களை சரிப்படுறத எங்க அப்பா படைச்சு கொடுத்துருக்காரு மக்களுக்காக. அண்ணா நகர் சாந்தி காலனில இருந்து வரேன். கை கால் வலி. என் ஒய்ஃபுக்கு ஒரு வருஷம் 1 வருஷமா இருக்கு. எனக்கும் ஒரு 6 மாசமா இருந்தது. இவர் ஐயாவை கோயிலுக்கு வரணும்னு 1 வருஷமா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வர முடியல, எங்களால வர முடியல. இன்னைக்கு என் தங்கச்சி மூலியமா வந்திருக்கிறோம். மன திருப்தியோட போறோம், சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்போ ஐயா முன்னாடி அந்த கொம்பு இல்லாம நடந்தாங்க. இனிமேல் நல்லா நடப்பாங்க, நம்பிக்கை. அதெல்லாம் 1 பைசா வாங்கல. அண்ணாதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா சாப்பிட்டோம். வரவங்களுக்கு வேணுமானு கேட்டுதான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே ஒரு பெரிய ஒரு இது ஐயாவுக்கு.
நம்பி வந்தீங்க, உங்களுக்கு வழி போயிடுச்சா? கண்டிப்பா போயிட்டுது. இதே மாதிரி நானும் இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். ஐயாவை தேடி வர வைப்பேன். யூடியூப்ல நான் பார்த்தேன். ஆனா எனக்கு வர்றதுக்கு இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் தங்கச்சி மூலியமா கேட்டு, அதுவும் என் தங்கச்சியில சொல்லி 1 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா இன்னைக்கு தான் சொன்னாங்க. வந்தா சந்தோஷமா இருக்கு. திருப்பியும் வருவோம். நல்லாயிட்டுன்னு சொல்லதுக்கு வருவோம். அடுத்த வாரமே. ரத்தோட்டம் இல்லையே, நிறைய சாப்பிட மாட்டேன்றியே, தப்பா சொல்லு இல்லையாங்க, வாயத்தோட சொல்லி சொன்னதான் நான் சொல்ல முடியல. என்னன்னு 10 வருஷம் இருக்குமா? நான் என்ன கேட்டவன என்ன சாப்பிட்றேன் இவங்க வேற பண்ணுது வழி இருக்குதா, வழி இருக்கான்னு கேட்டேன். 5 வருடம் அடிக்குதா? மாறுமா இருக்கானே, வாய் திறந்து போச்சு. நாங்க வேடந்தாங்கல்ல இருந்து வரோம். மூட்டு வலி தான் 7 வருஷமா இருக்கு. அதுக்காக வந்தேன். யூடியூப் பார்த்து தான் வந்தேன் நான் இங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? கணக்கே இல்லை. நாங்க சம்பாதிக்கத்துல பாதி அதுக்கு தான் செலவு பண்றேன். ஹாஸ்பிட்டல் நடுராத்திரில அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறது உண்டு. 7 வருஷமா ஒரே செலவாதான் இருக்கு. ஐயா கிட்ட வந்து இப்ப எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் உடம்பு நார்மலா பழைய உடம்பு மாதிரி தெரியுது. பழைய உடம்பு. ஐயா காசு வாங்கிட்டா ஆஹா இல்லைங்க இல்லைங்க, அன்னதானம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது சாப்பாடு. சாப்பாடு ஆ. வைத்தியம் ஆமாங்க. திருப்தியா இருக்கேன் வந்துருக்கு. திருப்தியா இருக்கு. தூரத்துல இருந்து இங்க வந்தீங்க, நம்பி வந்தீங்களா? நம்பி தான் வந்தேன். சரி கடை. வழி போச்சா? ஆ வீடியோல பார்த்த மாதிரி எங்க கையில வழி எடுத்துட்டாரா? கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலா இருக்கு கொஞ்சம். திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு. பத்து வருஷமா இருக்குது. ஆத்திக்கு போங்களா என்ன சொன்னாங்க? ஊரை பக்கம் இருந்து வர்றப்பா யூடியூப்ல பார்த்து கால் ரொம்ப வலி 10 வருஷமா, அதனால வர முடியல. இன்னைக்கு தான் வந்தேன். கால் பார்த்தா நல்லா இருக்கு கால். ஐயா நல்லா பார்த்தோட்டவும் நல்லா இருக்கு. ஐயா இதில் அன்னதானம் ஐயா நல்லா போடுறாங்க. வயசா எதுவும் வாங்கலை. நல்லா இருக்குப்பா கால். லட்டு தோரம் பருப்பு டப்பா தருவேன். எல்லா தாய்மார்களும் தான். ஆமா அவதான் சமைச்சு போடுறாங்க. வந்து உட்காருமா. அதனால ஜனவரில 25ஆம் தேதி அன்னதானம் அரிசி 5 கிலோ, தோரம் பருப்பு, லட்டு டப்பா. நாலு வருஷமா முதுகு வலி இருக்கு, பொடனி வலி இருக்குன்னுச்சு. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்புறம் வயிற்று வலி தான் ஒரு 6 மாசமா இருந்துச்சு. அது ஐயா கிட்ட சொன்னேன் இது எப்படின்னுட்டு. மேலையும் கீழையும் வலிச்சுக்கிட்டு இருக்கும், மாத்தி மாத்தி வலிச்சுட்டே இருக்கும். ஆனா இப்ப பண்ணினதுக்கு அவங்க எலுமிச்சமெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணதுக்கு இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. எனக்கு இங்க வந்தா ரொம்ப திருப்தியா இருக்கும். அதனாலதான் அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க இங்க வரோம். நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வரோம். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நாங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம் இங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். அதனால எனக்கு இங்க கியூர் ஆயி அதெல்லாம் நல்லா இருக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்கறதுதான் எதுவும் இருந்தாலும். ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 தடவை நாங்க வருவோம் இங்க. அந்த பலன் இருக்கு, 100% இருக்கு எங்களுக்கு கிடைச்சு.
அதான் நானும் ஒரு மனுஷன் தான். ஏன்னா எனக்கு அவர் கூட இருந்து பண்றாரு. இதனால என்னை வந்து கையெழுத்து கும்பிடுறதோ செய்யறதோ காலில் விழுறதோ எனக்கு பிடிக்காது. கரெக்ட். நான் தான் கரெக்ட். நீ சொல்ல நான் பெரியான்னு சொல்லுவேன். நான் ஒரு அது அண்ணன் தம்பி பிள்ளை அப்படி எவ்வளவுதான் வெள்ளையா போடுது. பத்து எதுல சும்மா இருக்கு? என்ன பண்ணுது? முன்னுக்கு சுகர் இருந்து ஆறாது. சொல்றேன் சொல்லபடி செய்யுங்க. அதுக்கு நான் தரேன். தேங்காய் வைங்க. சென்னை பூந்தமல்லியிலேருந்து வரோம். எனக்கு முதுகில் ஒரு வலி ரொம்ப நாளா, ஒரு 25 நாள் 30 நாளா. இங்கே வந்தேன், மன திருப்தியாலும் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டேன், இப்போ வலியெல்லாம் நல்லா இருக்கு. காசு ஏதாவது வாங்குறாங்களா ஐயா? இல்லை அந்த மாதிரி எதுவும் நிர்பந்தம் எதுவும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல தான் வைத்தியம் பண்ணாங்களா? அப்படிலாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். ஐயா கிட்ட வந்தா வலி போயிட நம்பி வந்தீங்களா நீங்க? ஆமாம் வந்தேன், அது மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கேன். போகாம ஐயா கிட்ட வர காரணம் என்ன? ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை ஐயா காப்பாத்தினாரா? இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு, திருப்தியா இருக்காங்க? திருப்தியா இருக்கு. ஆஞ்சு போனீங்களா? எங்க போனீங்க? எவ்வளவு நாள் ஆகுது? 10 வருஷம் ஆகுதா? வழி ஆறுமா இருக்கானே. எவ்வளவு கொஞ்சம் குறையிலையா? கொஞ்சம் இல்லையா? பாருங்க. நாங்கள் அனகாபுத்தூர்லேருந்து வரோங்க. இடுப்பு வலி வீக்கிட்டு ஒரே வலி, குனிய முடியல, நிமிர முடியல, அதனால் வலி வந்தேன். எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நான் அதிக ஆஸ்பத்திரிக்கெலாம் போனது இல்லைங்க. தையெல்லாம் அதை இதை வாங்கி தடவிக்கிட்டு தான் இருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ஐயா செல்லு யார் சொல்லுவான்? எல்லாரும் சொன்னாங்களே, சரி பார்ப்போன்ட்டு வந்தேன். அன்னதானம் ஐயா கிட்ட எப்படி? எல்லாம் நல்லா தான் இருந்தது, எல்லாம் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்ததுக்கு திருப்தியா பரவாயில்ல, கொஞ்சம் வலி பரவாயில்ல. வலி கொஞ்சம் பரவாயில்ல. காசு வாங்கி தான் ஐயா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளா இஷ்டப்பட்டு கொடுக்குறது. எங்க போனேன்? எல்லா ஹாஸ்பிட்டலும் தான் பார்த்துருக்குறேன். உங்ககிட்டே வந்தேன். எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் நல்லா இருந்தா வீட்டுக்கு அப்புறம் என்ன பத்தி ஏன் பேசுறீங்க? ஹாஸ்பிட்டல் ஊர்லயே இருக்குங்க ஐயா. எனக்கு கண்டிப்பா வந்து சரி, என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்? அதான் வலிக்குது, சாப்பிட்டா மாத்திரை மருந்து தான் நல்லது. எந்த கால்? 2 காலுமா? எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கால் தான் வச்சிருக்கேன், 2 கால் வச்சிருக்கீங்க. 2 காலுமே திருக்கோயிலூர்லேருந்து வரேன். எனக்கு இடுப்பு அதிகம் வலி, கால் வலி, 2 காலம் நடந்தாலே எனக்கு ரொம்ப முட்டி வலி அதிகமாக இருக்குது. ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு இப்போ பாதி வலி குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், நல்லா இருந்தது. ஆனால் ஐயாட்ட எனக்கு அடிக்கடி வர முடியல என்னால். இப்போ 1 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் நான் வந்திருக்கேன் ஐயாட்ட. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு வலி சரியாக மாட்டேங்குது. ஊசி போடுறப்ப அந்த 1 நிமிஷம் மட்டும்தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்னால் அந்த வலி தாங்க முடியல. எனக்கு தூக்கம் வர்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் நைட்டில் தூங்கவே மாட்டேன். ஐயா கிட்ட வந்து பரவாயில்லையா? பாதி வலி குறைஞ்சிருக்கு, பாதி வலி குறைஞ்சிருக்கு. ஐயா அன்னதானம் சாப்பாடெல்லாம் ஐயா போடுவார், டீ எல்லாம் கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஐயா எதுக்குமே காசு வாங்குறது கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டு எவ்வளோ கொடுத்தாலும் அது மட்டும்தான் ஐயா வாங்குவார். இப்போ பரவாயில்ல எனக்கு. ஓ கும்பத்து இருக்கீங்களா? மோர் கூட சொந்த கும்பலாம். எவ்வளோ நாள் ஆகுது எடுப்படி? 6 மாசம். என்ன சொன்னாங்க டாக்டர் போனீங்களா? டாக்டர்லாம் இங்கே மாத்திரை நானே வாங்கி டாக்டர் பார்த்து செக் பண்ணாங்கல்ல? பண்ணல. மாத்திரை கூட சரியாயிடும். சரியா மறுபடியும் அப்படின்னா ஒரு டாக்டர் போய் அணுகணும் இல்லை, அந்த மாதிரி என்னன்னு
அந்த டாக்டர் கேட்டாங்க நிலைகள் போட்டா மாத்திரை போட்டா இன்ஜெக்ஷன் தான் சரியாயிருக்குனாரு. நிலைகள் போட்டு வாரம் போடுறாங்க. நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். இங்கே போரூரில் மக வீட்டில் தங்கியிருக்கிறேன். யூடியூப் பார்த்தேன், அதில் வலி தாங்க முடியலன்னு ஐயா எந்த இடம்னு கேட்டேன். அங்கே சொன்னாங்க, வழி சொன்னாங்க. என் பேரும் ராஜராஜன். அதனால் ராஜராஜன் தெருன்னு கேட்டேன். எத்தனை வருஷமா ஐயா உங்களுக்கு? 6 மாதமாக இருக்குது. 6 மாசமா. என்ன வலி இருக்கு? இடுப்பு வலி தான் அதிகம். இடுப்பு வலி தான். ம். ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு நிரூபியன் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி போட்டுமே ஒன்றும் 6 மாதமாக ஒன்றும் சரியாகல. ஆனா இங்க வந்து இங்கே வந்தோன்னே இங்கே வந்தோன்னே இந்த இப்போ அவங்க செஞ்ச இந்த மசாஜெலாம் இந்த வலி குறைஞ்சிருக்கு. வலி குறைஞ்சிருக்கு. நம்பி வந்தீங்களா எங்க ஐயா நான் சரியாயிடும்? நம்பி வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரலான்னு இருக்கேன். திருப்தியா இருக்கா உங்களுக்கு? திருப்தியாக இருக்குது.